மலர் சமையல் ரூமில் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மாமியார் வராங்க. வந்த உடனே இங்கே பாரு, இன்றைக்கி ரசம் வச்சிரு, சாம்பார் வச்சிரு, ஆம்லேட் போட்டுரு, கொஞ்சம் மீன் வறுத்துரு, எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை, நான் எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. இங்கே பாரு மலர், எல்லாமே கரெக்டான டைமுக்கு பண்ணணும். எப்போ பார்த்தாலும் நீயும் மதியம் சேர்ந்து பேசிகிட்டே இருக்காதீங்க. வயசானவங்க, நாங்கள் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அங்கேருந்து லட்சுமி அப்படியே போகிறாங்க. வீட்டில் எப்பவும் போல் இருக்கார். ரங்கராஜ் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா வராங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, என்ன உங்கள் மாமனார் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. அப்படியா, பிரச்சனை எதுவுமே இல்லையா? அந்த மதி இருக்க இடத்துல பிரச்சனை இல்லாமலே இருக்காதேடா, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாள் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, இனிமேல் அந்த வீட்டில் பிரச்சனை வரவே வராது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, பிரச்சனைக்கு என்ன காரணமோ அதை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மதி என்ன ஆட்டம் ஆடிட்டு இருந்தா, அதுக்கு காரணமே அவள் வேலைக்கு போகிறது தான். வேலைக்கு போகிறதுனால தான் அவளுக்கு திமிர் எடுத்து போய் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கா. அதனால் அந்த வேலையே இல்லாமல் பண்ணது நான் தான் அப்படின்னு தங்கராஜ் அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. அதை ஒளிஞ்சி அப்படியே ரேவதி கேட்குறாங்க. கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க. அட கடவுளே, மதியோட வேலையை போனதுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பண்ண அப்படி அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. அதுவா, ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சவர் இருக்கார்ல, அவரோட தம்பி தான் அந்த மதியோட அந்த கரஸ்பாண்டன்ட். அவர்கிட்ட போய் நான் பேசினேன். இங்கே பாருங்கள், அவளுக்கு பர்மனெண்ட் ஜாப் இதெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க, வேலையை விட்டு முதல்ல தூக்குங்கன்னு சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. நல்ல வேலை பார்த்த தங்கராஜ், அந்த மதிக்கு பயங்கர திமுரு. அது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒரு வீட்டுக்கு வாழ வந்திருக்கோம், அந்த எண்ணமே இல்லாமல் அவ்வளோ பேயாட்டம் ஆடுறாவ. அதனால் அவளுக்கு வேலை போனதெல்லாம் நல்லது தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா, ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ திமிர் இருக்குன்னா அதுக்கு காரணமே கையில் இருக்க வேலை மட்டும்தான். அது இல்லைன்னா இப்போ அடங்கி குடும்பத்தை தானே பார்க்கணும், வேறு வழி இல்லைல்ல அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. ஆமாடா, நீ சொல்கிறது என்னவோ கரெக்டு தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ரேவதியால் அதை தாங்கிக்கவே முடியல, ரொம்ப வருத்தப்படுறாங்க. எதுக்காக இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாரு? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? மதி என்ன பண்ணா? அவள் ரொம்ப ரொம்ப நல்லவ, நல்லா சொல்லித்தரா, எல்லாமே இருக்குது. அநியாயத்துக்கு போய் மதிக்கு வேலை இல்லாமல் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மனுஷனுக்கு நல்ல புத்தியே கிடையாது. இவர் கூட சேர்ந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன் பார், நான் என்ன பாவத்தை பண்ணிட்டு வந்து பிறந்தனோ தெரியல அப்படின்னு ரேவதி பயங்கர டென்ஷனோடு இருக்காங்க. மதி மலர் 2 பேருமே சமையல் ரூமில் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அப்படியே வாய்ஸ் நோட் போடுறாங்க. இங்கே பாருங்க அண்ணி, மதியோட வேலை போடுறதுக்கு யார் காரணம் தெரியுமா? என்னோட வீட்டுக்காரர் தான் அப்படின்னு ரேவதி மெசேஜ் போடுறாங்க. அதை எடுத்து அப்படியே மலர் பார்க்குறாங்க. அப்போ மதியும் கேட்குறாங்க, என்னது, என்னோட வேலை போனதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மதி, அவர் தான் உன்னோட வேலை போகணும்னு சொல்லிட்டு உன்னோட கரஸ்பாண்டண்ட்டை போய் பார்த்து வேலையிலேருந்து தூக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அவருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதை பண்ணியிருப்பார். நான் வேலையை விட்டு நிற்கிறதுல அவருக்கு என்ன லாபம் இருக்குது? கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு மதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாரு மதி, நீ கோவப்படாத, நான் சொல்கிறத கேளு. அவரோட புத்தியே அப்படி தான், ரொம்ப கேவலமான மட்டமான புத்தி. இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு மலர் கேட்குறாங்க. இல்லைங்க, அவருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய வேலையை வந்து போகணும்னு அவர் நினச்சிருப்பார். நான் அவரை விடமாட்டேன், கண்டிப்பாக போய் நான் ஒரு கேள்வி கேட்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமதி, நீ போய் கேட்டாலும் அவருக்கு உரைக்கவே உரைக்காது. கண்டிப்பாக அவர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு டீச்சிங் எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் எந்த அளவுக்கு அந்த ஜாபை ரசித்து பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த வேலை போகும்போது நான் எந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போனேன் தெரியுமா? அது எப்படி அவங்களால மனசாட்சியே இல்லாமல் இப்படிலாம் பண்ண முடியுது? எனக்கு அது தெரியல. கண்டிப்பாக நான் போய் நேரில் பார்த்து கேட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, நீ போய் கேட்டாலும் அவர் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த சண்டையை அப்படியே பெருசு பண்ணிடுவார். அப்புறம் அத்தை மாமா எல்லாருக்கும் சேர்ந்து நாம் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்லை. கண்டிப்பாக ஒரு நேரில் போய் பார்த்து 4 கேள்வி கேட்காம நான் வரமாட்டேன். என்ன மதி, இருங்க நான் வரேன் அப்படின்னு ரூமுக்கு போகிறாங்க. ஐயோ, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இவளுக்கு கோவம் வந்தால் அந்த தங்கராஜா அடித்தாலும் அடிச்சிருவா, அவ்வளோ கோவக்காரி இல்லை இவ அப்படின்னு மலர் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. போயிட்டு சாரீலாம் கட்டிட்டு வராங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மதி போகிறாங்க. கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே.
எதுக்காக இவருக்கு இந்த வேலை? கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா? மதியோட வேலை போகணும்னு நெனச்சிருக்காரு. இவரெல்லாம் மனுஷனா இவரெல்லாம்? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க மலரு. அவ்ளோ கோவம் வருது. மதி அப்படியே டென்ஷனோட போறாங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அங்கருந்து அப்படியே மதி வராங்க. வந்த உடனேயே, "வா மதி உள்ள வா" அப்படின்னு ரேவதி கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? எதுக்காக என்னோட வேலை போகணும்னு நீங்க பண்ணீங்க? அப்படின்னு மதி கேட்குறாங்க. அத கேட்டோனே தங்கராஜ் அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஆமா, உன்னோட வேலை போறதுக்கு நான் தான் காரணம். இப்ப என்ன பண்ண போற? அப்படின்னு கேட்குறாரு. நீங்கலாம் மனுஷன் தானா? எதுக்காக என்னோட வேலைய நீங்க பறிச்சீங்க? நான் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணேன்? என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க வந்துட்டு ஆ, பேசுனது எல்லாமே தப்பு. அதனால நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். அது அப்பயே முடிஞ்சு போச்சு. அதுக்கும் அப்புறம் அப்புறம் எப்ப பார்த்தாலும் என்ன பழி வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. என்ன உங்களுக்கு அப்படி ஒரு செல்வாக்கு? எந்த காலேஜ்ல எனக்கு வேலை கிடைச்சாலும், நீங்க வந்துட்டு உடனே போயிட்டு அந்த வேலைய எனக்கு இல்லாம பண்ணிடுவீங்களா? இங்க பாருங்க, எவ்வளவோ காலேஜ் இருக்கு. எல்லா இடத்துலயும் உங்களால போயிட்டு என்ன வேலையிலேருந்து தூக்க முடியாது. இன்னிலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் 3 மாசத்துல நான் கண்டிப்பா ஒரு ஜாப்ல சேர்ந்து காட்டுறேன். நீங்க பார்க்குறீங்களா? அப்படின்னு மதி சொல்றாங்க. "ஏய்! என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? சவுண்டெல்லாம் ஓவரா இருக்கு" அப்படின்னு தங்கராஜோட அம்மா சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட பேச நான் வரல. உங்ககிட்ட நான் பேசவே தயாரா இல்ல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பையன்கிட்ட தான் நான் பேச வந்திருக்கேன். என்னோட வேலைய இல்லாம பண்றதுக்கு இவரு யாரு? ரொம்ப சீப்பா, மட்டமா நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு மதி சொல்றாங்க. இப்ப என்ன பண்ண போற? நீ வீட்ல உட்காந்துட்டு எல்லாரையும் சண்டை போட்டுட்டு இருப்ப. உனக்கு வேலைக்கு போற திமிரு. அதனால தான் வேலை இல்லாம பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. பண்ணிட்டீங்கல்ல? உங்களுக்கு தெரியணும். எனக்கு நீங்க பண்ண விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு. அதனால தான் நான் நேர்ல வந்தேன். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. நான் ஒரு வேலையில கண்டிப்பா சேர்ந்து காட்டுறேன். இது என்னோட சவால் அப்படின்னு மதி சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே டென்ஷனா போறாங்க. என்ன திமிரு இவளுக்கு! எப்படி பேசிட்டு போறா! ஆ அதுவும் நான் ஒரு பெரியவங்க இருக்கேன்ற மரியாதையே இல்லாம அவ்ளோ சவுண்டா பேசிட்டு போறா அப்படின்னு தங்கராஜோட அம்மா சொல்றாங்க. அவ எப்பவுமே அப்படிதானம்மா! யாருக்கு அவ அடங்கியிருக்கா? அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. அப்படியே எதுவுமே என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே ரேவதி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்க பாருடா, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது கரெக்ட்டு தான். அவ திமிரு பிடிச்சு போய் கத்திட்டு போறா. இங்க பாரு, உங்க மாமனாருக்கு ஒரு ஃபோன போட்டு சொல்லு. அப்பதான் இவ திமிர அங்க அடக்குவாங்க. அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. சொல்றேம்மா, சொல்றேன். இப்போ உடனே நான் சொல்லிட மாட்டேம்மா. டைம் கிடைக்கட்டும். நேரம் வரும்போது கரெக்ட்டா நான் போட்டு குடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. ச்சீ! மனுஷனா இவரு அப்படின்னு ரேவதி நினைச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. அங்கேருந்து வந்த உடனே கேட்குறாங்க மலரு. என்ன பண்ண அங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு. அவர நான் போய் கேள்வி கேட்டுட்டு வந்தேன். எதுக்காக என்னோட வேலைய போக வச்சீங்க? நான் கண்டிப்பா ஒரு ஜாப்ல சேர்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு மதி சொல்றாங்க. மதி, எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் அந்த அளவுக்கு நல்லவரே கிடையாது. ரொம்ப ரொம்ப மட்டமான ஜென்மம். ஒரு நல்லவங்களா இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அங்கேருந்து தங்கராஜ் வராரு. ஆமா, நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த விஷயம் எப்படி மதிக்கு தெரிஞ்சது? யார் மூலியமா இருக்கும்? அப்படின்னு கேட்குறாரு. தெரியலையேடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே ரேவதிய பார்க்குறாரு. ஐய்யய்யோ! இவரு என்ன பார்க்குறாரு? நான் தான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறாரோ? ரேவதி இங்க வா அப்படின்னு தங்கராஜ் கூப்பிடுறாரு. சொல்லுங்க என்ன? ஆமா, நான் அம்மா கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அது எப்படி மதிக்கு தெரிஞ்சது? தெரிஞ்சவொடனே மதி இங்க வந்து கத்திட்டு போறா. அப்போ நீ தான் மெசேஜ் அனுப்புனியா? இல்ல நீ தான் ஃபோன் பண்ணி சொன்னியா? அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான்லாம் எதுவும் சொல்லலங்க. ஏய் வாய மூடு. நீ தான் சொல்லியிருக்கன்னு தெரியுது எனக்கு தான். நான் பேசி 5 நிமிஷம் ஆகல. அதுக்குள்ள அங்கேருந்து மதி வரா. நீ சொல்லாமலையா வரா? இங்க பாரு. நீ எனக்கு பொண்டாட்டியா? இல்ல எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு புருஷன் ஒரு விஷயத்த சொன்னா, பொண்டாட்டிய அமைதியா கேட்டுக்கணும். அத விட்டுட்டு யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்ககிட்டயே போய் சொல்லுவியா? அப்படின்னு தங்கராஜ் கோவப்படுறாரு. என்ன ரேவதி? இந்த மாரிலாம் நீ பண்றியா என்ன? அப்படின்னு உங்க மாமியார் கேட்குறாங்க. அத்த, இல்ல அத்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. என்ன இல்ல நொல்லன்னு சொல்லிட்டு இருக்க? எதுக்காக நீ அவகிட்ட போய் சொன்ன? வீட்ல 1000 பேசும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பியா? அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, இப்ப நான் நிரூபிக்கட்டா? இங்க வா ரேவதி, இங்க வா. உன் ஃபோன குடு. லாக் எடு அப்படின்னு சொல்றாரு. இல்லங்க. ஏய் குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா வாய்ஸ் நோட்ஸ் போட்டிருக்கத அப்படியே பார்க்குறாரு. அப்போ வாய்ஸ் மெசேஜ அனுப்பிட்டேன். இதில பொய் வேற. ம். ரேவதி, நீ பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. சரியா? ஒரு புருஷனுக்கு எதிரா
சூப்பராக பண்ணிகிட்ருக்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ம். இல்லைங்க, நான் வந்து சாதாரணமாக தான் சொன்னேன். என்ன சாதாரணமாக சொன்னே நீ? வீட்டில் பேசுகிற விஷயத்த போயிட்டு கரெக்டாக அவங்ககிட்ட போய் சொல்கிற நீ? பேசாத நீ அப்படின்னு தங்கராஜ் பயங்கரமாக கோவப்பட்டு போகிறாரு. ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, இவர் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு, ஏற்கனவே பயங்கரமாக திட்டுவார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சமையல் ரூம் உள்ள போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து இருக்காங்க. இருந்துகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து சுரேஷ் வராரு. வந்த உடனே இங்கே பாருப்பா, வயசாகுதுல, உடம்பே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நெஞ்சு பிடிக்கிற மாதிரி, ஐயோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, வயசாகுதுல்ல, ஒரு மாதிரி இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட கூட பேசினவங்கள 30 பேர் இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்டுங்க. அதில் ஒரு 20 பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, 30 பேருக்குள்ள 20 பேருக்கு வந்திருக்கு, 10 பேருக்கு வரலல்ல. அந்த 10 பேரை உங்களை மாதிரி நினைங்க. நீங்கள் எதுக்காக எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றுமே வராது, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. அப்படியாப்பா, சொல்கிறது என்னவோ கரெக்டு தான். மாமா கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரும் கொடுக்குறாங்க. அங்கே வந்து அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் என்னங்க, எனக்கும் ஃபுல் பாடி செக்கப் எடுத்துடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏன், எதுக்காக உனக்கு செக்கப் எடுக்கணும்? இங்கே பாரு, உனக்கெலாம் செக்கப்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீ என்ன அப்படி யோசிச்சுட்ட? நல்லா யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஹார்ட் அட்டாக்கு பிரச்சனை எல்லாமே வரும். உனக்கு எதுக்கு வரப்போகுது? நீ அப்படி என்ன யோசிக்கிற? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு கவலைப்படுறியா? இல்லை படிக்க வைக்கணும்னு கவலைப்படுறியா? இல்லை நல்ல வேலைக்கு போகணுன்னு கவலைப்படுறியா? எல்லாமே கவலைப்பட்டது நான் தான். எல்லாருக்கும் நல்லது பண்ணது நான் தான். நீ நல்லா சாப்பாடு செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்க. அதனால் உனக்கு எதுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றுமே வராது அப்படின்னு லட்சுமியோட வீட்டுக்கார் சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. அப்படியே மலர் சிரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் பயப்படாத லட்சுமி, உனக்குலாம் ஒன்றும் ஆகாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. மா, அவரே ஏற்கனவே டென்ஷனில் இருக்காரு, நீ வேற போமா இங்கேருந்து அப்படின்னு லட்சுமி கிட்ட அவங்க பையன் சுரேஷ் வந்து சொல்லிகிட்ருக்காரு. மதி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க, பயங்கர டென்ஷனோடு இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே சுரேஷ் ரூமுக்கு வராரு. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு, என்ன இவ எப்போவுமே அமைதியாக இருப்பா, ஒரு மாதிரி உருன்னு இருக்காளே, பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கா. ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்கே. என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளை திட்டுவா போல இருக்கே. கேட்காம இருந்தால் நமக்கு தெரியாது. கிட்ட போகிறாரு. என்ன மதி, ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. ஆமாங்க, பிரச்சனை தான். உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க மதி. ஏய், என்ன தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிற? எதுவாக இருந்தாலும் புரிகிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, உங்கள் அக்கா வீட்டுக்காரர் இருக்கார்ல, ஆமாம் எங்கள் மாமா, அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? என்னோடய வேலை போகிறதுக்கு காரணமே அவர் தான். ஐயோ, இவளுக்கு உண்மை தெரிஞ்சிட்ருக்கே அப்படின்னு சுரேஷ் மனசுலேயே நினைக்கிறாரு. அப்படியா, அவர் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரே அப்படின்னு கேட்குறாரு. பண்ணியிருக்காரு. எனக்கு ஜாபை பர்மனெண்ட் பண்ணுறேன்னு என்னை கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் இவர் போயிட்டு அந்த கரஸ்பாண்டண்ட்டை பார்த்துட்டு என்னை வேலையை விட்டு தூக்க சொல்லியிருக்காரு. அதனால் அவங்களும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு வேலை போனதுக்கு காரணமே உங்கள் மாமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சே, இதோட இவள் பேயாட்டம் விளாடுவா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மாமாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் எப்போவுமே ஓடிட்டே தான் இருப்பேன். யார் என்னை பிடிச்சி தள்ளினாலும் நான் எழுந்து ஓடிட்டே இருப்பேன். ஆனால் அதை யாராலையுமே மாற்ற முடியாது. எனக்கு டீச்சிங்னால் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஆம்பிஷனே அதுதான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அந்த ஃபீல்டுலேருந்து என்னை எடுக்கணும், வீட்லேயே உட்கார வைக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஏய், நீ என்ன திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. இல்லைங்க, உங்கள் மாமா எது பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லாமல் பண்ண மாட்டார். அப்போ உங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. சரிங்க, கண்டிப்பாக நான் ஒரு ஜாபை தேடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படி சுரேஷ் வெளியே போகிறாரு. போயிட்டு அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன மாமா இது, உண்மையெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிட்ருக்கு, அவள் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. ஆமாம் சுரேஷ், உன் பொண்டாட்டி இங்கே வந்துட்டு என்னை பார்த்து கத்தனான், என்னோடய வேலை போனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நடந்துதாமாம்மா அப்படின்னு சுரேஷ் வந்து கேட்குறாரு. ஆமாம், பயங்கரமாக திட்டிட்டு சவாலெல்லாம் விட்டுட்டு போயிருக்கா. இன்னும் 3 மாதத்தில் கண்டிப்பாக ஒரு வேலையை நான் தேடிப்பேன், அந்த வேலையை உங்களால் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. என்னம்மா இது, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சுரேஷ் வந்து கேட்குறாரு. ஆமாம்,
நீ என்ன பண்ணுற, இது அத்தை மாமா யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லாத, அமைதியாக இரு, நேரம் காலம் வரட்டும் நானே வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. சரி மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. மலர் சமையல் ரூமில் இருக்காங்க. மதி வராங்க. வந்த உடனே மலர் சொல்கிறாங்க, இங்கே பாரு மதி, உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடைக்குங்க, கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ரேவதியோட வீட்டுக்காரா அவர் ஏதாவது ஒன்று பண்ணணும் போல இருக்குது. வர கோவத்துக்கு அப்படியே தவடிலே ஒன்று விடணும் போல இருக்குது. அவ்வளோ கோவம் வருது எனக்கு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி நீ அப்படிலாம் எதுவுமே பண்ணிடக்கூடாது. விடு, நீ நேரில் போய் ஒரு வாட்டி கேட்டுட்டு வந்துட்டல, அதுவே போதும் சரியா? இதுக்கு மேலே எதுவுமே பண்ணாத. இது அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையை அவங்க ஊதி ஊதி இன்னும் பெருசாக்கிடுவாங்க. உனக்கு தெரியும்ல, அவங்க என்ன காரணம் கிடைக்கும்னு தேடிட்டு இருக்காங்க. பெரிய வேலை இது. இந்த வேலை போனதுக்கு என் மாப்பிள தான் காரணமா? அப்படி தான் போனா போகட்டுமே. என்ன சம்பளம் அது? அப்படின்னு நக்கலா அத்தை பேசுவாங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. ஆமாங்க. தெரிஞ்சா தெரியட்டும், தெரியாக்கட்டி போட்டும். அதெல்லாம் பற்றி இப்போ பிரச்சனையே கிடையாது. எனக்கு இப்போ ஒரு வேலை கண்டிப்பாக நான் தேடணும். நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காரணும்னு நினச்சிருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஆமாம், அவருக்கு எப்பவுமே நல்ல புத்தியே கிடையாது. ரேவதியே பாவம் எவ்வளோ சொல்லிகிட்ருக்கா, நீ தான் பார்த்துட்ருக்கல்ல, அவளுக்கும் அங்கே நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது. ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவள் அங்கே வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி மனுஷங்கிட்ட யார் வாழ முடியும் அப்படின்னு மதி சொல்லிகிட்ருக்காங்க. உடனே ரேவதி இப்படி வாய்ஸ் நோட் போடுறாங்க. இங்கே நான் வந்து உங்ககிட்ட சொன்னது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, அப்புறம் உன்னை என்ன திட்டினாரா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், பயங்கரமாக திட்டினாரு. இங்கே எது நடந்தாலும் உடனே அங்கே சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சாரி ரேவதி, எங்களால் தானே நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு மலர் கேட்குறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, ஆனால் நடந்ததை சொன்ன உடனே மதி இப்படி உடனே இங்கே வருவான்னு எனக்கு தெரியாது. வந்து அவரை பயங்கரமாக திட்டிட்டு போனான். அத பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவ கண்ணுல அப்படி ஒரு கோவம். எனக்கு வேலை கண்டிப்பா கிடைச்சிரும். என்னால முடியும்னு சொல்லிட்டு போனது எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ரேவதி, என்னதான் இருந்தாலும் மதிக்கு வேலை தானே ரொம்ப பிடிக்கும். போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாரி வேலையே போறா மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு மலர் சொல்றாங்க. ஆமா அண்ணி, எல்லாமே தப்பு தான். என் வீட்டுக்காரருக்கு தான் நல்ல புத்தியே கிடையாதே. அவருக்கு கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே கிடையாது. இன்னொருத்தவங்கள எப்படி கவுக்கலாம், இன்னொருத்தவங்கள எப்படி அடக்கலாம், அதை பற்றி மட்டும் தான் அதிகமாக யோசிச்சுட்ருப்பாரு அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரி அண்ணி, அவர் வரா மாதிரி இருக்குது, நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. மலர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மதிய ரூம்குள்ளே போயிட்டாங்க. என்ன இவ ஒரு மாதிரி சோகமாக இருக்கா மாதிரி இருக்குது, என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு லட்சுமி அப்படி யோசிக்கிறாங்க. என்ன லட்சுமி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. அதுவாங்க ஒன்றும் இல்லை, இந்த மதி எப்போவுமே ஒரு மாதிரி அமைதியாக இருப்பா, இப்போ ஏதோ சோகமாக இருக்கா மாதிரி இருக்குது, ஃபேஸே சரியில்லைங்க, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க. அதுவா தெரியலையே என்னன்னு, இனிமே அவங்களே சொன்னாதான் நமக்கு தெரியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாரு சுரேஷோட அப்பா. சொல்லுங்க மாப்பிள்ள என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறார். சொல்லுங்க மாப்பிள்ள என்ன? இல்லை மதி இருக்கால்ல, ஆமாம், அவளோட வேலை போகிறதுக்கு நான் தான் காரணம். அந்த விஷயம் மதிக்கு தெரிஞ்சு என்னை வந்து திட்டிட்டு போயிட்டா. அது எப்படி வேலை போனதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு உங்களை வந்து திட்டுவா? அவளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அதெல்லாம் விடுங்க, இந்த பிரச்சனையை நீங்கள் பெருசாக்காதீங்க. அதனால தான் மதி ஒரு மாதிரி இருக்கா. இன்னும் 3 மாதத்தில் நான் வேலை தேடிப்பேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே தங்கராஜ் சுரேஷோட அப்பா கிட்ட சொல்கிறாரு. ஓ அப்படியா மாப்பிள்ள, சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு மாப்பிள்ள அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. நீ சொன்னல இப்போது மதி ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. அதுவா, வேறு ஒன்றும் இல்லை, மதியோட வேலை போகிறதுக்கு காரணமே மாப்பிள்ள தானா. அவள் திமிரு பிடிச்சி போய் ஆடிட்டு இருந்தால, எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சால, அதனால் வேலையை போக வச்சுருக்காரு. அது தெரிஞ்ச உடனே மதி போய் மாப்பிள்ளையை திட்டிட்டு வந்திருக்கா. இதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? என்னங்க ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை. அதான் அவன் மூஞ்ச பார்த்தா அப்படி இருக்கா? உண்மையிலேயே மாப்பிள்ளை தான் காரணமா வேலை போகிறதுக்கு அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், அப்போ தான் வீட்டில் இருந்தால் தான் திமிரு அடங்கும்னு நினச்சிருக்காரு. நல்ல காரியம் தாங்க பண்ணியிருக்காரு, அவர் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வேலை கிடச்சிடணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட வேலை எல்லாத்தையுமே பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க மதி. பாக்கியராஜ் வராரு. வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே மலர் டென்ஷனாக நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பாக்கியராஜ் ஷாக் ஆகுறாரு.
ஐய்யய்யோ! இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. எல்லாம் ரேவதி வீட்டுக்கார் பண்ண வேல தான் அப்படின்னு மலர் சொல்றாங்க. அவருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அப்படின்னு பாக்கியராஜும் பயங்கரமா திட்டுறாரு. கண்டிப்பா மதிக்கு வேல கிடைச்சே ஆகணும். நான் ஹெல்ப் பண்றேன். மதிக்கு இன்னும் ஒரு 2, 3 டேஸ்ல நானே வேல வாங்கி தரேன். அவரு என்ன பண்றாருன்னு நான் பார்க்குறேன். ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பே படிப்பு தான். வேல தான். அத விட வேற என்ன இருக்கு? அப்படின்னு பாக்யராஜ் கேட்குறாரு. நான் போய் மதிய பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு போறாரு. மதிய பார்த்து பேசுறாரு. அம் சாரிம்மா ரேவதி வீட்டுக்கார் பண்ணது தப்பு தான். அவருக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு பாக்யராஜ் சொல்றாரு. நீங்க எதுக்காக அவருக்காக மன்னிப்பு கேட்குறீங்க? அப்படின்னு மதி கேட்குறாங்க. நான் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நான் தெரிஞ்ச இடத்துல கேட்டு சொல்றேன். நீ போ சரியா? ஆ அவருக்கு எதிரா நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பாக்யராஜ் சொல்றாரு. ஆமாங்க. கண்டிப்பா நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு மதி சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பாக்யராஜ் வராரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மலரு. பார்க்கறதுக்கே தெரியுமா? அப்படின்னு மலர்கிட்ட சொல்றாரு. ஆமாங்க. என்ன பண்ணுறதுன்னே எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மலர், பாக்யராஜ் 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அப்படியே மதி கிளம்புறாங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு மலர்கிட்ட சொல்லிட்டு வெளிய போறாங்க. எங்க இவ போறா? எங்கேயோ வேலை கேட்க போறாளோ? அப்படின்னு லட்சுமி.